ஸோ 180 தான் உங்களுடைய எல்சிஎம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 45 60 அப்படின்னு 2 நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்சிஎம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? 60. இப்போ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிங்க. 60 ஃபஸ்ட்டு 60 இன்ட்டு 1 டேபிள் மாதிரியே எழுதுங்க. 60 இன்ட்டு 1 60 60ன்னு வந்துருச்சா? இந்த 60 45 டிவைட் பண்ணுமா பண்ணாது? டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரணும், பாயிண்ட்லாம் வரக்கூடாது. பண்ணுமா பண்ணாது? பண்ணாது. ஏன்னா 60 45ஆல் வகுக்கவே முடியாது. அப்போ இந்த 60 வந்து எல்சிஎம் கிடையாதுன்னு. ஓகே, அடுத்து பாருங்க, 60 இன்ட்டு 2 120. இந்த 120-ஐ 45 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அதுவும் எல்சிஎம் கிடையாது. இப்போ 60 இன்ட்டு 3 180. இதை 45 டிவைட் பண்ணுமா? 45 4s are 180. அப்போது 45யும் டிவைட் பண்ணோம், 60யும் டிவைட் பண்ணோம்னா அப்போ அந்த நம்பர் தான் என்னது என்னோட எல்சிஎம்னு சொல்லியார். ஓகேவா? இப்போ 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா 3த்தில் எது பெரிய நம்பர்னு செக் பண்ணணும். அதோட மல்டிபிள்ஸ் நீங்கள் டேபிள்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டே வரணும். அப்போது எதெல்லாம் 3த்தையுமே வகுத்துருதோ அதுதான் எல்சிஎம்.